இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 20ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லெஹேம் வந்தனர். ரூத் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1, 3-6, 14-16 மற்றும் 22. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராயிருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் 2 அழைத்து கொண்டு மோவாபு நாட்டுக்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் 2 மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயினர். பிறகு மக்லோனும் கிலியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் 2 மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பிப்போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லெஹேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கி இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார்.
பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரே, வழிகளை எமக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 34 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைக்கின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பசியால் ஒவ்வொரு ஆண்டும் 11 மில்லியன் மக்கள் இறப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் மட்டும் உடல் பருமனால் 34 மில்லியன் பேர் இறக்கிறார்கள். மக்கள் இப்படி பசியாலும் உடல் பருமனாலும் இறப்பது உணவும் இன்ன பிறவும் பகிரப்படவில்லை என்பதையே நமக்கு உணர்த்துகின்றது. இருப்பவர் இல்லாதவரோடு பகிர வேண்டும். அது உணவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்படி தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற வறியவர்களுக்கு உணவளிக்கின்ற விழுப்புரத்தை சார்ந்த ரமேஷ் என்பவரை இங்கு நாம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். சாலையோரங்களில் உணவின்றி தவித்த முதியோர்கள், பிச்சைக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றோரை கண்டு அவர்கள் மீது இரக்கம் கொண்ட இவர் அவர்களுக்கு உணவளிக்க முடிவு செய்தார். இதனால் இவர் வீட்டிலேயே மிகவும் பக்குவமாக உணவு தயாரித்து அதை ஒவ்வொரு நாளும் வறியவர்களுக்கு அளித்து வருகின்றார். தன் தயாரிக்கும் உணவை வறியவர்களுக்கு வழங்கும்போது அவர்களுடைய கண்களில் வெளிப்படும் நன்றி உணர்வே தனக்கு கிடைக்கும் பெரிய வாழ்த்து என்று கூறும் இவர், முன்பு திருச்சியில் இருந்தபோது இத்தகைய மகத்தான பணியை தன் நண்பர்களோடு செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, 150 திருப்பாடல்களில் கடைசியாக வரும் 5 திருப்பாடல் 146 முதல் 150 முடிய அல்லேலூயா வகை திருப்பாடல்கள் ஆகும். ஏனெனில் இத்திருப்பாடல்கள் அனைத்தும் அல்லேலூயா என்ற வார்த்தையோடு தொடங்கி
அதே வார்த்தையோடு முடிக்கின்றன. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக் கேட்ட திருப்பாடல் 146 ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றும் எதற்காக ஆண்டவரை போற்ற வேண்டும் என்றும் என்ற காரணத்தை குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். இன்னும் இது போன்ற நன்மைகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 5000 பேர் மற்றும் 4000 பேருக்கு உணவளித்ததை நாம் இந்த பின்னணியில் வைத்து சிந்தித்து பார்ப்பது நல்லது. இதில் இன்னொரு உண்மையையும் நாம் நமது கருத்தில் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், கடவுள் மக்களுக்கு உணவளிக்கின்றார் எனில் அதை மனிதர்கள் வழியாகவே அளிக்கின்றார் என்பதுதான். ஆகையால் நாம் கடவுளின் கையில் கருவிகளாக இருந்து வறியோருக்கு உணவளிப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரமது. ஞாயிறு கடன் திருப்பலியை காண்பதற்காக அமலன் தன் மனைவியோடு 2 சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தான். அமலனின் வீடு பங்கு கோவிலை விட்டு சற்று தொலைவில் இருந்தாலும் தவறாமல் தன் மனைவியுடன் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வது. அன்றும் அப்படித்தான் அவன் தன் மனைவியோடு ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தான். வழியில் சாலையோரமாக நடந்து கொண்டிருந்த முதியவர் ஒருவர் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அவர் கீழே விழுந்ததை பார்த்த அமலன் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி சென்று அவரை தூக்கி அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்தான். அவரோ பசிக்கிறது பசிக்கிறது என்று முனகியதும் அமலன் அருகில் இருந்த ஓர் உணவகத்திற்கு சென்று உணவும் தண்ணீரும் வாங்கிக் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தான். பின்னர் அவன் அவர் போக வேண்டிய இடத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டு திரும்பி வந்தான். இதற்குள் பங்கு கோவிலில் திருப்பலி முடிந்து எல்லாரும் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்துவிட்டு அமலனின் மனைவி அவனிடம், நம்மால் இன்று ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தத்தோடு சொன்னாள். ஆண்டவரை கோவிலுக்கு சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் நம்மால் இந்த பெரியவரில் தரிசிக்க முடிந்ததே, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என்று கண்களில் ஒளிமிக்க சொன்னான் அமலன். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் அவரது சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரிலும் இருக்கின்றார். அதனால் மனிதர்களை நாம் அன்பு செய்வதன் மூலம் கடவுளை அன்பு செய்வர்களாகின்றோம். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை அன்பின் 2 பக்கங்களை விவரிக்கின்றது. எருசலேம் திருக்கோவிலை இயேசு தூய்மைப்படுத்திய பிறகு அவரை சூழ்ச்சியால் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவரை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் ஒரு கேள்வியோடு வருகிறார்கள். சீசருக்கு வழி செலுத்துவது முறையா? 7 மணந்த ஒரு பெண் உயிர்த்தெழுதலின் போது யாருக்கு மனைவியாவார்? போன்ற கேள்விகளுக்கு இயேசு தெளிவாய் பதிலளித்ததை தொடர்ந்து பரிசேயர், அதாவது திருச்சட்ட அறிஞர், அவரை சோதிக்கும் நோக்குடன் அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேள்வியோடு வருகின்றார். இயேசு அவரிடம் இனச்சட்ட நூலில் உள்ள 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், லேவியர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் ஆகிய 2 வார்த்தை பகுதிகளை இணைத்து கடவுளை அன்பு செய்வது முதன்மையான கட்டளை, அடுத்திருப்பவரை அன்பு செய்வது அதற்கு இணையான கட்டளை என்கிறார். இந்த 2 கட்டளைகளுக்கும் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் வரும் நகோமியும் ரூத்தும். நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை
மகளாக பாவித்து அன்பு செய்கின்றார். ரூத்தோ தான் வழிபட்டு வந்த கடவுளை அன்பு செய்வதை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் கடவுளான யாவேயை அன்பு செய்கின்றார். இவ்வாறு இருவரும் இறை அன்புக்கும் பிறர் அன்புக்கும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றார்கள். நாம் ஆண்டவரையும் அயலாரையும் அன்பு செய்கின்றோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் என்று 1 யோவான் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18 பார்க்கிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று 1 யோவான் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கிறோம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று ரோமையருக்கு கடிதத்தில் 13ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம். இன்று ஆன்றோரின் வாக்காக மற்றவரை தீர்ப்பிட்டுக் கொண்டு இருந்தால் அவர்களை அன்பு செய்வதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது என்பார் கொல்கத்தா நகர் புனித தெரேசா. ஆகையால் நாம் ஆண்டவரையும் அடுத்திருப்பவரையும் அன்பு செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.